ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் முல்பாகல் தோசை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம ஊர் மசால் தோசை மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். கீ நல்லா ஊற்றி அது சாப்பிடும் பொழுது செம சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ரைஸை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த குட்டி டம்ளரில் தான் மெஷர் பண்ணிக்க போகிறேன். இப்போது பச்சரிசி வந்து நம்ம 5 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் குட்டி டம்ளர் எடுத்திருக்கேன். இதால் 5 டம்ளர் பச்சரிசி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அளவு ரைஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதே அளவு 1 டம்ளர் அளவு நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவு அவல், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதெல்லாம் தான் இதில் இப்போ சேர்க்க போகிறது. நான் வந்து இன்றைக்கி குண்டு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இப்போது அவல் சேர்த்தாச்சு. கடலப்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 hours வந்து இதை நல்லா ஊற விட்டுட்டு கிரைண்டரில் அரைச்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கம்மியான குவான்டிட்டி எடுக்கிறதுனால நான் மிக்சியில் தான் அரைச்சேன். இருந்தாலும் மிக்சியில் கிடைக்கிறத விட உங்களுக்கு வந்து கிரைண்டரில் அரைக்கும் பொழுது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 5 hours கழித்து பார்க்கலாம். இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சு. 5 hours கழித்து நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம். இங்கே பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. நம்ம வந்து இதை அடுத்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு மிக்சியில் அரிசியெல்லாம் சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி வச்சு இதை வந்து நல்லாவே நைஸாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு தோசை வந்து நல்லா வரும். இப்போ வந்துட்டு எல்லா அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா அரைஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மாவில் உப்பு சேர்த்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கையால் கரைக்கும் பொழுது தான் அது நல்லா புளிச்சு வரும். ஸோ இப்போ வந்துட்டு மாவை மூடி வச்சுட்டு காலையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. மாவு இப்போது காலையில் எப்படி பொங்கி வந்திருக்கு அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்குது. இப்போ தோசைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மற்ற சட்னி, பொடி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த தோசைக்கு ஒரு பொடி தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஒரு கட்டி பூண்டை வந்து தோலோடு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த எண்ணெயில் அந்த பூண்டை சேர்த்து நம்ம வந்து சிம்மில் வச்சு அதை வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம். நம்ம குவான்டிட்டி அதிகமாக எடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கம்மியாக எடுக்கும் பொழுது கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போது 1 இன்ச் அளவு புளி இதில் சேர்த்துருக்கேன். புளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கூட உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. கலர் வேணும் அப்படின்னா, இல்லை காரம் வேண்டாம், காரம் கம்மியாக வேணும்னா அந்த மாதிரி சில்லி இருந்தால் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தாச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே நம்ம வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு நான் வந்து பொட்டுக்கடலை இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு கப்பில் அளந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கையால் அளந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானலில் இருக்கிற சூட்டில் இந்த பொட்டுக்கல்லையை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். வறுத்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஃபேனில் ஆற வச்சு அரைச்சிக்கிறது தான். ரொம்ப நேரம் ஆற விட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைன்னா அதோட மொறுமொறுப்பு போயிடும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து பொடி அரைச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5-6 காஞ்ச மிளகாவை வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம நிறைய குவான்டிட்டி செய்யும் பொழுது அது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரையும். நான் வந்து கொஞ்சமாக செய்கிறதுனால ஃபஸ்ட்டு மிளகாய் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்து வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் திரும்ப சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான். இப்போது சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன்.
கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நமக்கு காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் இதெல்லாம் கீரி சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல வேறு நம்ம வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம திக்காக தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா கொதித்ததும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா திக்காகிற வரைக்கும் இதை விட்டுற வேண்டியதான். இந்தளவு தண்ணியாக வைக்கக்கூடாது. மசாலா வந்து நல்லா திக்காகி வரணும். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் தோசையில் வைக்கும் பொழுது நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே. இப்போது சட்னி மசாலா பொடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தோசை போடுறது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. தோசை மாவுமே நம்மளுக்கு வந்து ரெடியாகி இருக்குது. அடுத்து நம்ம தோசை மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தோசை மாவு நம்ம ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து சுகர் சேர்த்து ஊற்றும் பொழுது அது கொஞ்சம் நல்லா வெள்ளையாக வரும். சில பேர் வந்து இதில் சோடாப்புலாம் சேர்ப்பாங்க. நான் சோடாப்புலாம் எதுவுமே சேர்க்கல. இப்போது அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் நம்ம வந்து தோசையை வந்து ஊற்றிக்கலாம். தோசையை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வந்து அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இது வந்து நம்ம திருப்பி போடுறதெல்லாம் கிடையாது. அதனால் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம். நான் வந்து கீ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுறேன். ஆனால் இதுக்கு வந்து கீ வந்து நமக்கு நிறைய இருந்தால் தான் இந்த தோசைக்கான டேஸ்ட்டே இருக்கும். யாரும் பார்த்துட்டு திட்டாதீங்க இவ்வளோ கீ போட்டு சாப்பிட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு. இந்த தோசையை இப்படி தான் செஞ்சாகணும். ஃபஸ்ட்டு நான் வந்து கீ ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கார சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சட்னியை வந்து சென்டரில் போட்டுட்டு தோசை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போது சட்னியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பொடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்து பொடி வந்து மேலே வந்து தூவிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த அளவு. சில பேர் வந்து நம்ம ரெகுலராக தோசை பொடி யூஸ் பண்ணோம்ல அது போடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த பொடி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். இதுவே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் இன்னுமே நெய் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா இது மேலே எடுத்து நம்ம வந்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ மசாலா வச்சாச்சு. மசாலாவை வச்சுட்டு அப்படியே தோசையை வந்து இதில் வேணும்னா ஆனியன் மல்லித்தழை அதெல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறேன். ஆனால் இதுவே டைம் நல்லா இழுத்துட்டு வந்துச்சு. காலையில் நான் வந்து ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். 11 கிட்ட ஆகிடுச்சு எல்லாத்தையும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கு. இப்போ வந்து இதை அப்படியே மடிச்சிக்கலாம். இப்போது பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக கர்நாடகா ஸ்பெஷல் முல்பாகல் தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது கூட எந்த சட்னி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும்.